ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சிக்கன் கெட்வேயை பார்க்கலாம். ஸோ அந்த பிஃபோர் ப்ராசஸை நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ அதை என்னென்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். சிக்கன் எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டு அதில் வடகம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். வடகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வடகம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட வெங்காயம், தக்காளி, ஒரு 5-6 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். அது நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இது கூட இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலாவை உங்களுக்கு காட்டுறேன். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மசாலாவை ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மசாலா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பக்கம். அது கூட வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் பாதி தக்காளியை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் முதல்ல போட்டது வந்து பாதி தக்காளி பாதி வெங்காயம் தான். ரிமைனிங் இருக்க பாதி தக்காளி வெங்காயம் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா அதை அரைச்சிட்டு அந்த பூரியையும் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ கிரேவியில் அதனால் இந்த கான்செப்ட் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் வரும்போது நான் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், டொமேட்டோ, ஆனியன், பச்சை மிளகாவோடு அந்த பூரியும் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடுவேன். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்ச மசாலா, அந்த மசாலாவை வந்து எடுத்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அந்த மசாலாவையும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு அந்த இதை இறக்கிட்டிங்கன்னா உங்கள் சிக்கன் கிரேவி ரெடி. పొడి వేసినావమ్మా. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பவித்ராஸ் டைரி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.